இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார், கடவுள் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவில் மரித்த ஜெரோபினா மற்றும் குட் கவுன்சில் மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மரியஜானவர்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டி இறையாசிர் கிடைக்கவும், உடல் உள் ஆரோக்கியத்திற்காகவும், கடவுள் உடனிருந்து வழிநடத்தவும், தொடர்ந்து மக்கள் பணி செய்யவும் ஜெபிப்போம். எல்ஏ ஜெயராஜ் ரீட்டா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் மரித்த லூயிஸ் அவர்களுடைய 37வது ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மேலும் மேரி, அலாய்சியஸ் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக வேண்டுவோம். டாக்டர் அண்டோ பிரபு, லிசி வில்லியம்ஸ் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் இறைவனில் வளரவும், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் உள்ள அனைவருடைய உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் இறையாசி வேண்டியும் ஜெபிப்போம். வேளாங்கண்ணி பொன்ராஜ் மெர்லின் அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகள்கள், மருமக்கள், பேர குழந்தைகள் அனைவருக்கும் உடல் உள்ள நலன் வேண்டியும், மருமகன்கள் செய்கின்ற தொழிலை இறைவன் ஆசிர்வதிக்கவும், பேரன் கவின், பிரணவ் கேட்கும் செவித்திறன் அதிகரித்து பேசும் வரம் தர வேண்டியும் இந்த பலியில் வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த மரிய செல்வங்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் உத்தரிகை ஸ்தலத்துடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். மேரி கோமதி 17வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்மா இருநித்தி இளைப்பாறுதல் அடையவும், மரித்த அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நியாத ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடையவும் ஜெபிப்போம். உத்தரிகை ஸ்தலத்துடைய ஆன்மாக்கள், யாரும் நினையாத கைவிடப்பட்ட ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் மரித்த என்ஜினியர் ஜோசப் ஆதிலிங்கம், டாக்டர் ராஜம் ஆதிலிங்கம், திரு ஜோசப் சேவியர், லூர்து ஜே மேரி, வாசுதேவன் சரோஜா, டாக்டர் ஜோ, டாக்டர் பிரான்சிஸ் ராய் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகள் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரக்கூடிய நன்மைகளுக்கும் இரக்கத்திற்கும் நன்றியாகவும் வேண்டுவோம்.
ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பெர்னாந்து, தயாபரி பெர்னாந்து, பிரேமராஜன் பெர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைப்போம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 18. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலினின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன் வழி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன் வழி வாழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. இறைவனின் அருள் மொழி கேட்டிடுவோம். கேட்டு அதன் வழி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக,
நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என்ன நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல்கள் 18வது அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அதில் 6வது வசனத்தை நாம் பதிலுரையாக பாடினோம். அந்த வசனம் இன்றைக்கு மற்ற வாசகங்களுக்கெல்லாம் மொத்தமான ஒரு செய்தியை சொல்கிறது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது என்று திருப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்தவர்களே, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் நெருக்கடியான வேளைகள் வந்து செல்கின்றன. என் வாழ்விலே துன்பமே துன்ப வேளையே இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடியான வேளை வருகிறது. அது எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும், எவ்வளவு சம்பாதித்தாலும், எந்த உயரத்துக்கு போயிருந்தாலும் அந்த மனிதருக்கும் வாழ்க்கையில் நெருக்கடியான வேளை என்று ஒன்று வருகிறது. துன்ப வேளை என்று நிச்சயமாக ஒன்று வருகிறது என்பதனை நாம் அறிவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நெருக்கடியான வேளைகளில், துன்ப வேளைகளில் நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறது? நான் வைத்திருக்கிற பணம் எனக்கு உதவி செய்யும் என்று நினைக்கிறது. நான் படித்திருக்கக்கூடிய படிப்பு எனக்கு உதவி செய்யும் என்று நினைக்கிறது. இந்த வாழ்க்கையில் எனக்கு வேறு ஏதாவது நான் பெரிதாக கருதுகின்ற உறவு எனக்கு உதவியாக நிற்கும் என்று நம்முடைய மனம் நினைக்கிறது. ஏனென்றால் நெருக்கடி வருகிற போது இவையெல்லாம் உதவும் என்று நினைத்து கொண்டுதான் சேர்க்கிறோம், ஓடுகிறோம், சம்பாதிக்கிறோம், பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். ஆனால் நெருக்கடி எங்கே இருந்து அதிகமாக வருகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நெருக்கடி அமெரிக்காவிலிருந்து வருவதில்லை, ஈரானிலிருந்து வருவதில்லை. ஆனால் இவையெல்லாம் ஒரு நாட்டினுடைய நெருக்கடியாக இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நெருக்கடி எங்கே இருந்து வருகிறது? நீங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களிடமிருந்து தான் அதிகமாக நெருக்கடி வருகிறது.
யார் உங்களிடத்தில் நன்றாக பேசி சிரித்து உங்களோடு பழகுகிறார்களோ அவர்களிடமிருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் தான் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு முகத்துக்கு முன்பாக உங்களை புகழுவார்கள், உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு எதிரியாக நின்று வேலை செய்வார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுதான் வாழ்வினுடைய நெருக்கடி. நாம் அறியாமலேயே பல நேரங்களில் பயணிக்கிறோம். இவர் யார், இவர்தானா, இப்படித்தானா என்று நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நம்மை படுகொலியில் தள்ளுகிற அளவுக்கு அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எரேமியா இறைவாக்கினருக்கு அப்படி ஒரு நெருக்கடி வந்தது. இந்த முதல் வாசகத்திலே அவரே சொல்கிறார். எரேமியா புத்தகம் 20வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த நெருக்கடியை எப்படி சொல்கிறார்? எரேமியா 20:10வது வசனத்திலே சொல்கிறார், சுற்றிலும் ஒரே திகில் என்று பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மீது பழி சுமத்துவோம். நற்செய்தியை அறிவிக்கிற அவருக்கு ஒத்தையில் விடப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் தனியாக விடப்பட்டது போல எல்லாரும் சூழ்ந்து கொண்டு அவரை நெருக்கடி பண்ணுகிறார்கள். இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் அவருக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. ஏனென்றால் யாரெல்லாம் உதவுவார்கள், துணையாக இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டாரோ அவர்கள் எல்லாருமே அவருக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அமைதி மற்றவர்களோடு ஒத்துப்போகிறது என்கிற அளவுக்கான ஒரு நெருக்கடியை அவர் சந்திக்கிறார். அப்படிப்பட்ட சந்திப்புகளில் அவர் என்ன செய்கிறார்? என் அன்பார்ந்தவர்களே, அவரே சொல்கிறார், நான் வேறு யாரையும் நம்பவில்லை, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல எனக்கு துணையாயிருக்கிறார். என் நெருக்கடி வேளையில் என் ஆண்டவரை நோக்கி நான் கூவி அழைத்தேன், நான் கதறினேன், அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில் நான் பயணிக்கிறேன் என்றுதான் அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெருக்கடியான வேளைகள் வருகிற போதெல்லாம் நாம் யாராவது உதவுவார், ஏதாவது உதவும், ஏதாவது நாம் சேர்த்து வைத்திருக்கிற சம்பாதித்து வைத்திருக்கிற பணமோ நற்பேரோ நமக்கு உதவும் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே நாம் தோற்கிறோம், நாம் அங்கே நம்முடைய வீழ்ச்சியை சந்திக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து என் கடவுள் என் சார்பாக இருப்பார் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். அதைத்தான் எரேமியா சொல்கிறார், என் நண்பர்களாலும் எனக்கு இடர்கள், எதிரிகளால் எனக்கு இடர்கள், நாலா பக்கம் எனக்கு நெருக்கடி. அப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நான் ஆண்டவரை தவிர வேறு யாரையும் நம்பவில்லை என்று அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். திருப்பாடல்களிலே பல இடங்களில் இது குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல்கள் 118 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருப்பாடல்களின் ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிற போது நான் எதற்காக அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்துவிட முடியும்? அதிகமாக அவர்கள் நினைத்ததை முடிப்பதற்கான சில வேலைகள் செய்யலாம், ஆனால் என் ஆண்டவரிடத்திலிருந்து என்னை யார் பிரிக்க முடியும்? அதுதான் மிக தெளிவாக சொல்லப்படுகிற செய்தி. ஆகவே மனிதர்கள் தரக்கூடிய பாராட்டோ பரிசோ, அவர்கள் தரக்கூடிய வெகுமதியோ, அவர்கள் தரக்கூடிய இந்த மதிப்போ மரியாதையோ என்னை வாழ்த்தவில்லை, என்னை உயர்த்தவில்லை. மாறாக என் ஆண்டவர் தருகிற அந்த உயர்வே பெரிது என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வசனம் நமக்கு ஆழமாக சிந்திக்க அழைப்பு தருகிறது. ஆகவே தான் எரேமியா இறைவாக்கினர், ஆண்டவர் என் பக்கமாக வலிமை வாய்ந்த வீரரை போல் நிற்கிறார், நான் எதற்கும் அஞ்சிடேன் என்று சொல்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, தாவீது மிகச் சிறியவன். அவன் கோலியாத்தை எதிர்கொள்வதற்காக போய் நிற்கிறான். கோலியாத்தை எதிர்கொள்ளுகிற போது தாவீதுக்கு இந்த படை கருவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது, படை கவசங்கள் எல்லாம் அணியப்பட்டது. எல்லாவற்றையும் அவர் தூக்கி போட்டுவிட்டு ஒன்றே ஒன்று சொல்கிறார், என் ஆண்டவரின் போர், அவர் போரிடுவார் என்று சொல்கிறார். ஆகவே மனிதர்கள் சூழ்ந்து நின்று எதிராக நிற்கிற போது இது இறைவனுடைய போர். ஆகவே தாவீது வாளையும் பெரிய பெரிய ஆயுதங்களையும் கொண்டு கோலியாத்தை வெற்றி கொள்ளவில்லை. ஒரு சின்ன கல்லும் வில்லும் தான் அவருக்கு துணையாக இருந்தது. கல்லிலும் வில்லிலும் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை, ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை தான் அவரை வெற்றி கொள்ளச் செய்தது.
என் அன்பு பிள்ளைகளே, வாழ்க்கையின் இடர்கள் நெருக்கடிகள் நம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யலாம். நீங்கள் கல்லிலும் வில்லிலும் நம்பிக்கை வைக்காமல் கல்லையும் வில்லையும் தருகிற ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மனிதர்கள் சூழ்ச்சி செய்யலாம், இடையூறாக இருக்கலாம், திட்டமிடலாம், ரகசியமாக பேசிக்கொண்டு வரலாம். ஆனாலும் கூட எதிர்கொள்ளுகிற ஆற்றலை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நீங்கள் நம்பினீர்கள் என்று சொன்னால் எதையும் வெல்வதற்கான ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதை இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற போது எதுவுமே அவருக்கு தெரியவில்லை. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதுவுமே அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இறைவாக்கு சொல்லுகிறது, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரத்திலே அதில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியாமல் இருந்தார். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். வேற ஒண்ணுமே கிடையாது. வேறு ஏதாவது உதவும் என்று நினைக்கவே இல்லை. என் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு பயணித்த அந்த பயணம்தான் ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் தான். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் இறைவாக்கு நமக்கு சிந்திக்க அழைப்பு தருகிறது. தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதுகிற 2வது திருமுகம் 11வது அதிகாரத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த துன்பங்களை குறித்து பெரிய பட்டியலிடுகிறார். ஒவ்வொன்றையும் வாசிக்கிற போது யாராவது ஆழமாக சிந்திப்பவர்களாக இருந்தால் கண்ணீரே வந்துவிடும். அவ்வளவு பெரிய துன்பத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்படி ஒரு நெருக்கடி. இந்த நெருக்கடி எல்லா இடத்திலிருந்து வந்ததை விடவும் அவர் உடலிலே ஒரு நெருக்கடி இருந்தது. அவரே சொல்லுகிறார், என் உடலில் இருக்கக்கூடிய ஒரு நோய் முள் போல இதை தைத்து கொண்டே இருக்கிறது. உலகுக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன், உலகுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், எல்லாருக்கும் நலம் கிடைக்கிறது. ஆனால் என் உடலில் இருக்கக்கூடிய துன்பத்தை, இந்த காயத்தை, இந்த முள்ளை என்னால் எடுக்கவே முடியவில்லை என்று அவர் வேதனைப்பட்டு பேசிக் கொள்கிறார். அப்படி சொல்லுகிற போது அவரே சொல்லுகிறார், இந்த வலுவின்மை எனக்கு வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த துன்பம் எனக்கு வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறார். அந்த துன்பத்தின் ஊடாகத்தான் என் ஆண்டவர் எவ்வளவு பெருமைக்குரியவர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும், அறிவிக்க முடியும். அதற்காக இதை சந்திக்கிறேன் என்று சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே வாழ்க்கையில் நெருக்கடிகள் யாரோ ஒருவருக்கு வந்துவிட்டது என்று பெருமை கொள்ள வேண்டாம். நாங்கள் சந்தோஷப்பட வேண்டியதில்லை. எல்லாருக்கும் வரும். வருகிற வேளையில் நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? மனிதர்களை கொண்டு எதிர்கொள்கிறோமா? செல்வங்களை கொண்டு எதிர்கொள்கிறோமா? நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய வசதி வாய்ப்புகளை கொண்டு எதிர்கொள்கிறோமா? அல்லது எரேமியா சொல்வது போல என் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் எனக்கு இருக்கிறார் என்று சொல்கிறோமா? சிந்திப்போம். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும், பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, ஆவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெற வேண்டுமென்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கிறீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர், பேரருள் தந்தை மோட்சராஜன், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் தூய சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உடலுக்குமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து
அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம், நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம், நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம், நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம், நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு அழைக்கின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளிலே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மை கடைபிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தம் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊரூராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள்தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பாக ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுகிற குருத்து ஞாயிறு நாளை கொண்டாடவிருக்கிறோம். ஆகவே அந்த நாளில் சிறப்பு வழிபாட்டு கொண்டாட்டங்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதை குறித்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அதன் பிறகு வருகின்ற திங்கட்கிழமை திரு எண்ணெய் மந்திரிப்பு திருப்பலியானது ஆயர் அருட்தந்தையர்கள் தலைமையிலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த திருத்தையில திருப்பலி நாளில் நீங்கள் திரளாக கலந்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நீங்கள் ஸ்நேகமாயிருப்பே தேவதையா. மனிதரை மோட்ச கல்வியிலே சேர்த்த மனுமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச கல்வியிலே சேர்த்த மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேல் சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக கினிமயமே, தினமும் நீங்கள் ஸ்நேகமாயிருப்பீர் தேவதையாகிறீர். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.